ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ டிஃபன் சாம்பார். இது நம்ம நார்மலாக வைக்கிற பருப்பு சாம்பார் இல்லாமல் தக்காளி அரைச்சி எப்படி ஒரு டிஃபன் சாம்பார் செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே நான் 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்காக 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் கூட பட்டை, கிராம்பு. பட்டை ஒரு 3 துண்டு சின்ன துண்டு, கிராம்பு ஒரு 3 துண்டு எடுத்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவு. பூண்டு ஒரு 5 பல் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், தேங்காய் 1 கப்பு, துருவின தேங்காய். இதையெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் இப்போது. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக அரைஞ்சி வச்சுருங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதுவும் தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு. இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வதக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு இதை நம்ம சேர்த்திடலாம். பூண்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதங்கின அப்புறமா பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நான் தோல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற தக்காளி எடுத்திருக்கேன். அப்போ இது கொஞ்சம் குக்காக டைம் ஆகும். அதனால் நான் ஒரு 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ண போகிறேன் லோ ஃப்ளேமில். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற தக்காளியாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். இது கொஞ்சம் தோல் கெட்டியாக இருக்கிற தக்காளி எடுத்திருக்கேன்னா. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் மல்லித்தூளை சேர்த்து அதையும் வதக்கிடலாம். இது கூட மல்லித்தூளும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சூட்லேயே வதங்கிடும். அதனால் நம்ம ஃப்ளேம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துட்டு மஞ்சள் தூளையும் சேர்த்துடலாம். இதை ஆற வச்சு ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போது பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். நான் காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கிறனால நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இதுக்கப்புறமா அதை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு தாளித்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிருங்க. இது கொஞ்சம் வதங்கின அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். நான் திக்காக அரைச்சிக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். டிஃபனுக்கு வைக்கிற சாம்பாருங்கிறதுனால கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும், கெட்டியாக இல்லாமல். அந்த தக்காளி பேஸ்ட் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த பேனில் ஊற்றிடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கூட எனக்கு தண்ணி தேவை, கொஞ்சம் திக்காக இருக்கிறனால தண்ணி சேர்த்துட்டேன். கொதிக்கிறப்போ உங்களுக்கு பாதியெல்லாம் ஆவியாகி போயிடும். பாருங்கள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். வாசனைக்காக மல்லி இலை சேர்த்துடுங்க. இந்த சாம்பார் இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தப்பம் இதுக்கெல்லாம் நல்லா சூட் ஆகும். நம்ம ரெகுலராக பண்ணுற பருப்பு சாம்பார் இல்லாமல் இந்த அரைச்சி வச்ச சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
தக்காளியை நம்ம எவ்வளோ வெரைட்டி செஞ்சு சாப்பிட்டாலும் நமக்கு பிடிக்கும். இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. இதை வந்து நான் தோசை கூட ட்ரை பண்ண போகிறேன். இதே மாதிரி ஒரு சாம்பார் செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கலர்ஃபுல்லான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் செஞ்சிடலாம். எந்த ஒரு டிஷ்ஷுமே கடைசியில் இறக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டால் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.